dudes, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து ஒரு Vivo phone வந்து unbox பண்ண போறோம். So நம்ம கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தோம். இந்த phone பத்தி யாராவது ரிவ்யூ போட்டுருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா ரியல் ரிவ்யூஸ் வந்து யாரும் போடல, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு, நீங்க அதை வாங்கலாமா வாங்க வேணாமா, இது ஒரு கம்பேரிசன் ஃபோன் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ அது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V21. ஸோ இந்த ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா அமேசான்லேயும் சரி இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி வந்து 29,990 29,990 ரூபாயில் வந்து இருக்குது. என்னடா இவன் ஆப்டால் மாதிரி பேசுகிறானேன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து நம்ம ஷாப்பில் போயிட்டு கேட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பூர்விகா, சுப்ரீம் மொபைல்ஸு இல்லை க்ரோமா, எங்கே போய் கேட்டாலுமே வந்து இதே ரேட்டு தான் வந்து சொல்லுவாங்க, 29,990. அது கூட வந்து பேங்க் ஆஃபர் பண்ணுற லோன்ஸ் ஏதாவது இருந்தது, இஎம்ஐ வசதி ஏதாவது இருந்தது, இல்லை கேஷ்பேக் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபோனை கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஜியோ ஸ்டோரில் வந்து வாங்கினோம். இதோட ரேட் வந்து நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணதுனால 27,000 கரெக்டாக 27,000க்கு தான் வந்து நம்ம பே பண்ணி இது வந்து வாங்கியிருக்கோம். சரி வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ஃபோனோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,990. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, இது கலர் பார்த்தீங்கன்னா சன்செட் டேசில், 8GB RAM ப்ளஸ் 128GB வந்துட்டு நமக்கு வந்து மெமரி சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சரி வாங்க உள்ளே பார்க்கலாம். ஸோ வெளியே வந்து ஒரு அவுட்டர் கவர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை இப்படி ஃப்ளிப் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் இங்கே வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் அண்ட் ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வச்சுருக்காங்க, வால்யூம் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமரா இருக்குது, அண்ட் இது வந்து ஒரு ஏஐ கேமரா. ஸோ இதுதான் வந்து சன்செட் டேசலோட ஆக்சுவல் கலரு. இதை நம்ம பிரிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனை வெளியே எடுக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியன்ஸ் இருக்குது. ஸோ இது அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்ததுங்கிறதுனால நாங்கள் இந்த கலரில் வந்து வாங்கினோம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இது 64 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல் ஒன்று, 2 மெகா பிக்சல் ஒன்று இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு இங்கேயுமே வந்து 44 மெகா பிக்சலில் வந்து ஃப்ரண்ட் கேம் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து 2 ஸ்பாட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க நைட் டைம் எடுத்துக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது வேண்டாப்பா. ஸோ வழக்கம் போல் விவோவில் எப்பயுமே கொடுக்குறது தான். கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேக் கேஸு, அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. தென் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதோட டாக்குமெண்ட்ஸ், ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜர் வந்து ஃப்ளாஷ் சார்ஜர் 2.0 ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா சி டைப் வந்து இருக்குது, USB to C டைப் வந்து கேபிள் இருக்குது. தென் வந்து தனியாக ஓடிச்சு. ஸோ இது வந்து ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு போல் விவோவில் கொடுக்குற சேம் ஒயிட் கலர் ஹெட்செட் தான். அதுக்கு வந்து நமக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ ஜாக்லேருந்து டு த C டைப் கன்வெர்ட்டர் மாதிரி நமக்கு ஆடியோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து அன்பாக்சிங். நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இப்படி தான் ஃபோன் இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 டேஸ் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு இல்லை 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இந்த விவோ ஃபோன் கூட வந்து 2 கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டுமே வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பட் ஆனால் பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் தான். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு கூலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு கூலான ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து கம்ப்ளீட்லி மேடப் ஆஃப் கிளாஸு, வெளியே வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி போன கிஃப்ட்டோட சேர்த்து இந்த கிஃப்ட்டுமே கொடுத்தாங்க. ஸோ மோர் தென் 25,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து விவோலேருந்து கொடுக்குறது. இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதுதான். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நமக்கு வந்து ப்ளூ கலர் வந்து கிடச்சிருக்கு. மொபைலுமே ப்ளூ, இதுவுமே ப்ளூ. இட்ஸ் குட். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நல்லா இருக்குது. குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது. பட்டன் அண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இன்கேஸ் எஃப்எம் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எஃப்எம் கூட வந்து இதில் ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கு. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் இதை இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் வந்து இங்கே இந்த மாதிரி நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க. மொபைலில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஜஸ்ட் வேணால் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். Bluetooth mode. ஸோ இந்த மாதிரி சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. ஜஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தோம். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா வந்து சொல்கிறோம் இது வந்து நல்லாயிருக்கு. 4 to 6 weeks later. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்ம Vivo V21 ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்க்கு மேலேயே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து இப்போ நீங்கள் சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் வந்து ஆகிடுது. ஸோ சார்ஜிங் வந்து சூப்பர் நான் சொல்லுவேன், ஃப்ளாஷ் சார்ஜிங். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, நம்ம வந்து மோஸ்ட்லி வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேமரா ஃபோனே வாங்கினது. ஸோ வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு கூட வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட வந்து அவ்வளோவா வந்து ட்ராப் ஆகல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டால் போதும். சம்டைம்ஸ் வந்து நான் 2 days ஒன்ஸ் தான் வந்து சார்ஜ்லாம் போடுவேன். ஸோ பட் நைட் மோடில் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிளர் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 27,000க்கு இது இந்த மாதிரி ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் அண்ட் ஃப்ரண்ட் இதில் வந்து ஃப்ளாஷு இது எல்லாத்தையோட சேர்த்து இப்படி ஒரு கேமராவோட ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து பட்ஜெட் வைஸும் ஓகே தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. ஸோ அடுத்த ஒரு எக்ஸைட்டடான ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். until then see you, bye.